ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் கால் குழம்பு வைக்க போகிறோம். ஆட்டுக்கால் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு ஆட்டுக்காலை நல்லா வெட்டி வாங்கி கழுவி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வெங்காயம் போட்டு வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த இதில் இஞ்சி துருவி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கிடுவோம். போட்டு நல்லா வதக்கிடுவோம். இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காலை போட்டு நல்லா வேக வச்சுக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கால் வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் மூடி போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிக்கிடுவோம். கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். கால் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் 3 ஸ்பூன் கறி மசாலா தூள் எடுத்திருக்கேன். நான் இது வந்து வீட்டில் அரைச்ச மசாலா தூள். இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேங்காயை ஊற்றி கொதிக்க விடுவோம். மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேங்காவை சேர்த்து நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டு கொதிக்கவும் இறக்கி விடுவோம். கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க கால் குழம்பு சாப்பிட வாங்க.